பட் உங்க லைஃப்ல பாரதி ராஜாவுடைய பங்கு மிகப்பெரியது. ஆமாமா, ஆமாமா. ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு ஒரு ஓப்பன் மேடையிலேயே அவரு கூட முடிவு எடுத்து கல்யாணம் முடிச்சு. நீங்க இப்படியே விட்டா லைஃப் லாங் லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க கல்யாணமே பண்ண மாட்டீங்கன்னு என்னோட 100 ஃபிலிம்ஸ் ஃபங்ஷன் பண்ணாரு செல்வமணி சார். என்னோட பர்த்டே கிஃப்ட்டா. ஏன்னா அவருக்கு வந்து லவ் பண்ணும்போது என் பர்த்டே வந்ததுன்னா ஒரு 3 டேஸ் முன்னாடிலேருந்து பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ்ல ஹாப்பி பர்த்டே போட்டு ஒரு ரோஸ் போடுவாரு. அன்னைக்கு நைட்டு தான் என்னோட ஃபோட்டோ போடுவாரு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாரி 100 ஃபிலிம்ஸ் முடிஞ்ச ஒரு பெரிய ஃபங்ஷன் ஃபிலிம் சிட்டில வச்சிருக்காங்க. அன்னைக்கு தான் பாரதிராஜ் சார், "உங்கள விட்டுட்டா நீங்க எப்போ கல்யாணம் பண்ணுவீங்களோ எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு" சொல்லி 2 பேரு கையில மஞ்ச துணிய வந்து கட்டி போட்டுட்டு கல்யாணம் முடிச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவரு எப்பவுமே ரொம்ப இஷ்டம் செல்வான்னா நான் தான். ஆமா. ஸோ செல்வா நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த நடுவுல சொன்னேன்ல, இந்த பேப்பர்ல இந்த இதுல வர ஆமா. காசிப்ஸ்னால ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆவாம அவரு தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ செல்வா வந்து அந்த படம் பண்ணாம டவுன்ல இருக்கும்போது கூட எங்கூட பேசுறது, அப்புறம் நானு இதுல இருக்கும்போது செல்வா கூட பேசுறது 2 பேருக்கு ஒரு என்ன பிரிட்ஜ் மாரி. அவர் வந்து ஒரு பெரிய வீட்ல ஒரு அப்பா மாரி, ஒரு பெரியவர் மாரி எங்களுக்கு வந்து அவரும், வி. சேகர் சாரும், நீங்க நீங்க எல்லாருமே எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி. ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு செல்வாக்கு குடுத்ததுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்.